அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் அதிசய கிரக இணைவு. இந்த கிரகங்களுடைய இணைவின் காரணமாக விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே சூரியனின் ஆட்சி வீடான சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் அதிசயமாக ஒன்றிணைகின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விருச்சிக ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது, முதலாவதாக சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியன் நவகிரகங்கள்ல முதன்மையானவர் என்று ஜோதிடத்தில் கருதப்படுதுங்க. சூரியன் ஆத்ம தன்மைக்கு, தலைமை பண்பு, கௌரவம், அதிகாரம் ஆகியவற்றின் காரகனாக திகழக்கூடியவர். சூரியனுக்கு மற்றொரு பெயர் ஆதித்யன், பாஸ்கரன், தினகரன் ஆகும். அது மட்டுமில்லாமல் சூரிய பகவான் காசிப முனிவருக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. சூரியன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவருக்கு கௌரவம், அந்தஸ்து, பதவி, பொறுப்புகள் அனைத்தும் தானாக தேடி வரும். அதே போல் கேதுவை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்கள்ல ஒரு நிழல் கிரகம் சூரியன். சந்திரனை போல ஒளி தரும் கிரகம் கிடையாது. புராண கதையின்படி பார்க்கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை தேவர்கள் அருந்திய சமயத்தில் ஒரு அசுரன் தேவர்களின் வரிசையில் அமர்ந்து அமிர்தத்தை பெற்றார். அந்த அசுரனை மோகினி வடிவில் இருந்த திருமால் தனது சக்கரத்தால் இரண்டாக பிரித்தார். தலைப்பகுதி ராகு என்றும் உடலின் மற்ற பகுதி கேது என்றும் கூறப்படுகிறது. அதனால் ஜோதிடத்தில் ராகுவும் கேதுவும் எப்போதும் எதிரெதிர் புள்ளிகளில் இருப்பதாக கருதப்படுகின்றன. பொதுவாக கேதுவை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஞானம், ஆன்மீகம், துறவு, மோட்சம், பற்றின்மை ஆகியவற்றின் காரணமாக கருதப்படுகிறாரு. கேது ஒருவருடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள், எதிர்பாராத அனுபவங்கள், பழைய கர்மாவின் விளைவுகள் போன்றவற்றுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. கேது வலிமையாக இருக்கும் போது ஒருவருக்கு ஆன்மீக சிந்தனை, உள்ளுணர்வு, ஆராய்ச்சி மனப்பான்மை, ரகசிய விஷயங்களில் ஆர்வம். கேதுவை பொறுத்த வரைக்கும் வலிமையாக இருக்கும் போது ஒருவருக்கு ஆன்மீக சிந்தனை, உள்ளுணர்வு, ஆராய்ச்சி மனப்பான்மை, ரகசிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. கேதுவினுடைய முக்கியமான தன்மை பற்றை நீக்குதல், வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களிலிருந்து விலகி செல்லும் கிரகமாக கருதப்படுகிறது. கேது மோட்சக்காரகன் என ஜோதிடத்தில் அழைக்கப்படுகிறார். கேதுவுக்கு பொதுவாக செவ்வாய் போன்ற பலன்கள் இருப்பதாக சில ஜோதிட மரபுகள் குறிப்பிடப்படுகின்றன. கேதுவினுடைய தாக்கம் உள்ளவர்கள் தனிமை, ஆராய்ச்சி, மர்மமான விஷயங்கள், ஆன்மீகம், தியானம் போன்றவற்றை ஆர்வம் காட்டுவார்கள். அதே போல் புதனை பொறுத்தவரை ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் வலுவாக அமர்ந்திருந்தால் அவர்கள் கல்வி மேன்மைப்படக்கூடியவர்கள். அது மட்டுமில்லாமல் அவர்கள் சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற வகையில் பல முன்னேற்றங்களை அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். புதனை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அவ்வளவு மேன்மை கொண்ட புதன். அப்படிப்பட்ட புதன் இந்த 3 கிரகங்களும் தற்போது ஒரே ராசியில் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசயமாக இணையக்கூடிய அந்த நிகழ்வு தற்போது நிகழ இருக்குங்க. இதன் காரணமாக விருச்சிக ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும்போது, குடும்பத்தில் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமையும் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசினியர்களான நீங்கள் எடுத்தோம் கௌதம் என எல்லா விதத்திலும் தடாலடியாக இல்லாமல் பொறுமையாக, நிதானமாக, ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முடிவுகளை மேற்கொள்ளும் போது சூரியனுடைய ஆற்றலும் கேதுவினுடைய பலமும் புதனுடைய புத்தியும் இணை உங்களை வெற்றியின் பாதையில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே வெளிநாட்டு நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாக இருப்பது அவசியங்க. அதே போல் இத்தருணங்கள்
தருணங்கள்ல சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால அரசாங்க உத்தியோகத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது அரசாங்க உத்தியோகத்திற்கு தேர்வு எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருப்பவர்களுக்கும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் குடும்பத்தில் எவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு காரணத்தினால் தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் இனி துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிகராசினியர்கள் கூடுமான வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. இவ்வளவு நாட்களாக வரனை தேடி நீங்கள் அலைந்த காலம் போய் வரன் உங்களை தேடி வருகின்ற காலம் ஆரம்பமாகுது. அதற்காக வரனை உடனே நிச்சயித்து விடாமல் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு மிக நல்லதுங்க. அதே போல் சில வருடங்களாக புத்திர பாக்கியத்திற்கு இயங்கிக் கொண்டிருக்கும் விருச்சிகராசினியர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் என்பது இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல இத்தருணங்கள்ல உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் அவசியமாக குறிப்பாக தடாலடியாக எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் சொல்ல வேண்டாங்க. அதே போல் உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவோ தொழில் மற்றும் வியாபார ரீதியாகவோ ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அவற்றை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் வரை யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. அதே போல் இத்தருணங்களில் விருச்சிகராசினியர்களான உங்களுக்கு பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ ஒரு காரணத்தினால் தடங்கல்கள் ஏற்பட்டு வந்த நிலையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பென்ஷன் தற்போது கிடைக்க இருக்குதுங்க. இதனால் குடும்பத்திற்கு பொருளாதார உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. வெளிநாடு அல்லது வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு அங்கேயே வேலை கிடைப்பதால் குடும்பத்தில் இரட்டிப்பு வருமானம் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்த சிறந்த ஒரு தருணமாக அமைய இருக்குதுங்க. இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கிரகங்களுடைய இணைவு என்பது விருச்சிகராசினியர்களுக்கு அமைய இருக்குதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக இடம் வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு அதுவும் சிறு முயற்சியிலேயே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. காதல் திருமணத்திற்காக இரு வீட்டாருடைய சம்மதத்தையோ அல்லது காதலிக்கும் பெண்ணின் சம்மதத்தையோ நாடி காத்திருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இருந்தாலும் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.